பழைய போஜனம். சம்மரும் வந்தாச்சு, மாங்காய் சீசனும் ஸ்டார்ட் ஆயாச்சு. மாங்காய் பச்சடி மட்டும் செய்யாமல் இருந்தால் எப்படிங்க? வாங்க போய் செய்யலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு பெரிய சைஸ் மாங்காய், 1 கப் வெல்லம், பாதி சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய், சிறிதளவு தண்ணி, உப்பு தேவையான அளவு. மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் பச்சடி செய்கிறதுக்காக கடாய் எடுத்துக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னு அதில் 1 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே 1 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் இது மாதிரி கியூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு முழு மாங்காவை தோல் எடுத்துட்டு இது மாதிரி கியூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாங்காவை விட கொஞ்சம் இனிப்பு கலந்த மாங்காவை சேர்த்துட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது மாங்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக விடலாம் மாங்காவை கொஞ்சம். இந்த டிஷ்ஷை மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க, மாங்காய் தித்திப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, ரெண்டுமே ஒன்று தான். சீக்கிரமே நம்ம மாங்காய் வெந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் வெல்லத்தை நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். அகைன் மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெல்லம் இலகி பச்சடி கன்சிஸ்டன்ட்க்கு வந்திருக்கும். இதுதான் கரெக்டான டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக மாதா ஊட்டாத சாதம் மாங்கனி ஊட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மாங்காய் பச்சடியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி வெரைட்டியான டிஷ்ஷஸ் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.